இது கட் பண்ணிடணுமா ஃபர்ஸ்ட்? கட் பண்ணலாம் இல்லை, நம்ம முழு நெல்லிக்காய் தான் அப்படியே அழகாக வந்து போய் முழு நெல்லிக்காய் போட்டாங்க, ஆனால் அது அப்படியே பொழந்து வந்திருக்கு. வணக்கம், நான் ஷப்தினா, வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோங்கன்னா திருச்சியில் சோம்பரசப்பேட்டை தான் வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காய், நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காய் வந்து ரொம்ப அதிக சக்தி கொடுக்குற ஒரு நல்ல விஷயம். ஒரு காய் பார்த்தீங்கன்னா இந்த நெல்லிக்காய் அதிகமாக இருக்குது. இந்த நெல்லிக்காய் வச்சு ஊறுகாய் எப்படி ரெடி பண்ணிட்டு பார்க்க போகிறோம். நெல்லிக்காய் வந்து நம்ம கனின்னு சொல்லலாம், அந்த நெல்லிக்காய்னு சொல்லலாம், கனின்னு சொல்லலாம். இப்போ நிறைய கிடைக்கிறது. இதில் வந்து அரைநெல்லிக்காயோட பெரிய நெல்லிக்காயில் தான் மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. இந்த நெல்லிக்காய் வந்து பெரிய நெல்லிக்காய் யூஸ் பண்ணுறதா இல்லை அரைநெல்லிக்காய் போட்டால் நல்லா இருக்குமா இந்த ஊறுகாய்க்கு? பெரிய நெல்லிக்காயில் வந்து கொஞ்சம் லேசான ஒரு துவர்ப்பு நமக்கு இருக்கும். அரைநெல்லிக்காயில் அந்த துவர்ப்பு இருக்காது. ஆனால் அரைநெல்லிக்காய் நம்ம ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது ஊறுகாய் போட்டு. நம்ம பெரிய நெல்லிக்காய் அப்படின்னா நம்ம அதை ஊறுகாய் போட்டு நம்ம வச்சுக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு ஸ்டீம் பண்ணுறாங்க. எதுக்காக இது மாதிரி ஸ்டீம் பண்ணுறாங்க? அதை நல்லா நம்ம மஞ்சள் பொடி போடுறோம். அதில் மஞ்சள் வந்து வயிற்று புண்ணை ஆற்றும். எல்லா பொருள்களையும் மஞ்சள் கலக்கிறது எல்லாமே வந்து அந்த பொருள் கெட்டு போகாமல் பாதுகாக்கும். எலுமிச்சம்பழம் அதுவும் நமக்கு நல்லது. அந்த துவர்ப்பை வந்து எலுமிச்சம்பழம் எடுத்துரும். அதனால எலுமிச்சம்பழம் பிழிய போகிறோம். கல்லுப்பு தேவையான அளவு போட்டு ஆவியில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோம். நம்ம நேரடியாக வேக வச்சோம்னா அதில் சத்தெல்லாம் போயிடும், தண்ணியெல்லாம் போயிடும். ஆவியில் வச்சா அது அப்படியே இருக்கும். எடுத்துட்டு நம்ம விதைகளை நீக்கி நம்ம அந்த ஊறுகாய் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இதோட இதுக்கு என்ன மசாலா போடுறாங்க, அதை எப்படி தாளிக்கிறாங்க? தாளிக்கிறது ஒன்று தான், வரமிளகாத்தூள் தான், வெந்தயம், பெருங்காயம், நல்லெண்ணெய், அவ்வளோதான். உப்பு தேவை. இதில் ஒன்றும் பெரிய விதமான தேடல்களோ நமக்கு சாமான்களோ தேவையில்லை. இது எப்படி ஆற ஆற நல்லா அந்த பாத்திரத்தில் ஒட்டாது, லேகியம் மாதிரி நல்லா வந்துடும். ஓகே, உப்பு போட்டு வேறு பார்க்கலாம். ஒரு பீஸ் போடலாமா? போடலாம். இந்த உப்பு போட்ட உடனே தான் இப்போதான் இன்னும் டேஸ்ட் நல்லா தெரியுது. இப்போ இந்த ரெசிபி நம்மளுக்கு யார் சொல்லி தரப்போறோம்னா திருமதி தங்கம் மாமி. அந்த காலத்தில் வீட்டுக்கு ஒரு நெல்லி மரம் கண்டிப்பாக இருக்கும். அதுலேருந்து தேவையானதை எடுத்து பண்ணிக்கலாம். நெல்லிக்காயில் ஊறுகாய் மட்டும் இல்லை, நெல்லிக்காய் ரசம் வைக்கலாம், நெல்லிக்காய் சாதம் பண்ணலாம். அந்த மாதிரி நெல்லிக்காயில் நிறைய பண்ணலாம். பாக்கு வச்சு தேன் நெல்லிக்காய் பண்ணலாம். நெல்லிக்காய் வந்து கண் பார்வையை வந்து சரி செய்யக்கூடிய மிகப்பெரிய விட்டமின் சக்தி நெல்லிக்காயில் இருக்குது. நம்ம ரத்தத்தை சுத்தி பண்ணக்கூடிய சக்தி இருக்குது. நெல்லிக்காய் வந்து சாதாரணமானதில் மிகப்பெரிய மருந்து பொருள். அது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்குமே ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய விட்டமின் சி அதில் இருக்குது நமக்கு. தங்கம் மாமி பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. 4 அடிக்க சொன்னால் 6 அடிப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து சமையல் வந்து அதிகமாக ஆர்வம் உள்ள ஒரு ஆள். காலையில் 5 மணிக்கு எழுந்தால் நைட்டு 11 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஆக்டிவான ஒரு பர்சன் தான் தங்கம் மாமி. இங்கே வந்து யூஎஸ்லேருந்து பாபுன்னு ஒருத்தர் வந்து இங்கே பக்கத்தில் எங்கள் நண்பர் ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு 17 ஏக்கர் இங்கே வாங்கி போட்டிருக்காரு. பூர்வமே நெல்லிக்காய் வச்சுருக்காரு. அதுக்கு 2 குடும்பம் அங்கேயே வச்சு அவளை பராமரிக்க வச்சுருக்காரு. அந்த நெல்லிக்காய் வந்து பறித்து அறுக்கும் போதெல்லாம் மூட்டை மூட்டையாக கொண்டு வந்து எல்லாருக்குமே ஃப்ரீயாக இங்கே கொண்டு வந்து கடையில் கொட்டிட்டு போயிடுவார். வேணுங்கிறவரோ எடுத்துன்னு போக. தன்னோட ரிட்டைர்மெண்ட்டில் இங்கே வந்து இந்த தோப்பில் தங்கணும்னு சொல்லி அவர் ரொம்ப ஆசையாக அதை வாங்கி பராமரிச்சுன்னு வராரு. இப்போ விவசாயங்கிறது ரொம்ப கம்மியாக போயிடுது. இப்போ எல்லோரும் ஆனால் கிராமங்களுக்கும் நிலங்களுக்கும் ஆசைப்பட்டு எல்லாருமே இப்போ திரும்பி வந்துட்டுருக்கேன். அது ஒரு பெரிய நல்ல விஷயமா இருக்குது. நமக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. பழையபடி கிராமத்து வாழ்க்கை வேணும், பழையபடி நம்ம தோப்பு வேணும், நல்ல நிழல் வேணும், நல்ல காற்று வேணும்னு எல்லாருமே விரும்புகிறா. எங்கெங்கேயோ சம்பாதிச்சுட்டு வா எல்லாருமே கிராமத்தில் செட்டில் ஆகணுன்னு இருக்கேன். இது ரொம்ப நம்ம வரவேற்க தகுந்த விஷயமா இருக்குது. இந்த மாதிரி நல்ல ரெசிபி உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்கு முக்கிய காரணம் நம்மளோட சக்தி மசாலா. அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. ஏங்கிறன்னா ஒரு விஷயங்கள் நுணுக்கங்கள் அழகாக அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் இந்த இடத்துக்கு போங்க, இந்த மாதிரி ரெசிபிகளை பண்ணுங்கள், இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸுக்கு இந்த மாதிரி உணவு இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணி இந்த மாதிரி உதவி பண்ணுறது யாரு கேட்டனா அவங்க தான். அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே டீமோட. இந்த மாதிரி நெல்லிக்காய் பண்ணும்போது முக்கியமாக நம்ம வீட்டில் வச்சு சாப்பிடும்போது கவனிக்க உள்ள விஷயம் தான். நிறைய பேர் இந்த மாதிரி நெல்லிக்காய் வச்சுருவாங்க, ஆனால் டப்பாவில் போட்டு வச்சுருவாங்க. ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது லைட்டாக பூரணம் பிடிச்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? அதுதான், தண்ணி சம்மந்தம் எதுலேயுமே இருக்கக்கூடாது. நீங்கள் எந்த ஊறுகாய் எடுத்தாலுமே தண்ணி சம்மந்தம் இருந்தால் கெட்டு போயிடும். நம்ம அதனால தான் இப்போ தட்டில் வச்சு ஆற வைக்க போகிறோம். அதில் தண்ணி எதுவும் இல்லாதபடிக்கு நம்ம இப்போ இந்த ஊறுகாய் தலைக்க போகிறோம். சரி, ஓகே.
தாளித்து ஆற வச்சு நீங்கள் எடுத்து வச்சுட்டு தண்ணி சம்மந்தம்னா எந்த ஊறுகாயுமே கெட்டு போகாது. ரெண்டாவது உப்பு, அதுக்கு நல்ல உப்பு நம்ம தாராளமாக நம்ம தேவையான அளவு உப்பு கொடுத்துட்டோம்னா கெட்டே போகாது. சரி, ஓகே. இப்போ நம்ம பண்ண ஆரம்பிக்கலாமா? இப்போ எனக்கு இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் சொல்கிறீங்களா? 3 கிலோ நெல்லிக்காய் வச்சுருக்கேன், பெரிய நெல்லிக்காய். எலுமிச்சம்பழம் 2 வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் ஒரு 25 கிராம் வச்சுருக்கேன், வரமிளகாத்தூள் தான். பெருங்காயம் ஒரு 50 கிராம் வச்சுருக்கோம். பெருங்காயம் நல்லா தேவை அதுக்கு, அதனால் 50 கிராம் வச்சுருக்கோம். தேவையான அளவு உப்பு, கடுகு ஒரு 3 ஸ்பூன் வச்சுருக்கேன், வெந்தயம் 2 ஸ்பூன், வெல்லம் ஒரு சின்ன துண்டு, நல்லெண்ணெய் வச்சுருக்கோம். ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் முக்கியம், நல்லெண்ணெய் வச்சுருக்கோம். இதுக்கு தேவையானது இவ்வளோ தான். இப்போது நம்ம பெரிய நெல்லிக்காய் யூஸ் பண்ணுறோம்ல, இது அரை நெல்லிக்காய், அந்த சின்ன குட்டி நெல்லிக்காய் இருக்குல்ல, அந்த நெல்லிக்காய் கூட யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணலாம். அது வந்து இவ்வளோ உங்களுக்கு கடினமாக இருக்காது. சரி, ஓகே. நம்ம எண்ணெயிலேயே அதை வதக்கிடலாம், அதனால் அது ஈஸியாக பண்ணிக்கலாம். இது டேஸ்ட், அது டேஸ்ட்டா? இதுதான் மருத்துவ குணங்கள் அதிகம், அது சீக்கிரம் கெட்டு போக வாய்ப்பு இருக்குது. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்? சக்தி மஞ்சத்தூள் போடுறோம், உப்பு போடுறோம், எலுமிச்சம்பழம் சாறு நம்ம இதில் கொஞ்சம் ஊற்றி கலந்துக்கிறோம். ஏன்னா கொஞ்சம் அதில் துவர்ப்பு இருக்கும், அந்த லெமன் அதில் சேர்ந்து வரும்போது இந்த துவர்ப்பை எடுத்துரும், ஊறுகாய் சாப்பிட நல்லாயிருக்கும். நேரடியாக லெமன் வந்து நம்ம அதில் புழிஞ்சு ஊறுகாயில் புழிஞ்சோம்னா அது கெட்டு போயிடும். இப்போ இதில் வேகும்போது இது எல்லாமே அதை எடுத்துக்கும், நமக்கு அந்த துவர்ப்பு, ஏன்னா அதில் நீர் இருக்கிறதுனால கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி பண்ணுறோம். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து மஞ்சத்தூள் எடுக்கிறோம் முதல்ல. ஓகே, இந்தாங்க மஞ்சத்தூள். இந்த மஞ்சத்தூள் வந்து ஒரு பெரிய கிருமி நாசினி ஒன்று, நம்ம வயிற்று புண்ணாற்றும், பொருள்கள் கெட்டு போகாமல் இருக்கும். ஓகே. எல்லா நச்சு பொருள்களும் உடம்புல சேராத தடுக்கிற சக்தி இந்த மஞ்சளுக்கு இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மஞ்சள் பொடி போட்டோம், அடுத்து உப்பு போட போகிறோம். சரி, ஓகே. இப்போ வந்து கல்லுப்பு, இது 3 கிலோ நெல்லிக்காய். நான் என்னோட அளவில் இந்த அளவில் நான் 3 போடுறேன். சரி, ஓகே. 3 கிலோ நெல்லிக்காய்க்கு 3 பிடி. 3 பிடி. ஓகே. உள்ளடங்கி இந்த இடத்துல இந்த நெல்லிக்காய்க்கு உப்பு போடுறீங்கல்ல, இந்த உப்பு போடும்போது எப்பவுமே தூக்கலாக இருக்கணுமா, இல்லை 2 மடங்கு அதிகமாக இருக்கணுமா, இல்லை அரை மடங்கு அதிகமாக இருக்கணுமா? 2 மடங்கு அதிகமாக இருந்தாலும் சாப்பிடவே முடியாது. ஒரு கல்ல நம்ம தூக்கலாக இருந்தால் ஊற சரியாக போயிடும். அதில் சேர்கிற மிளகாய், மஞ்சள், இது பெருங்காயம் இதெல்லாம் சேரும்போது அது கரெக்டாக வந்துடும். ஏன்னா உப்பு கம்மியாக இருந்ததுன்னா கெட்டு போகும். சரி, ஓகே. உப்பு நம்ம கரெக்டாக போட்டலாம் எல்லாத்துக்குமே. அடுத்து நம்ம லெமன், இது எலுமிச்சம்பழம் வச்சுருக்கோம், புளிய போகிறோம். ஓகே. இந்த மாதிரி லைட்டாக சுருக்கும் போது வந்துடும், அப்படியே வந்துடும். நம்ம பெரிய அளவில் நம்ம இதுக்காக இதெல்லாம் வடிகட்டி, வீட்டில் நீங்கள் பண்ணுறவா வடிகட்டி போடுறதுன்னா போடலாம். இந்த லெமன், இந்த உப்பு, இது எல்லாமே இதில் ஊறிக்கும். வேகும்போது இது உள்ளே நமக்கு போயிடும். சில பேர் நினைக்கலாம் இந்த எலுமிச்சம்பழம் சாறு எப்படி உள்ளே போகணும், வேகும்போது இந்த மஞ்சத்தூள், உப்பு, எலுமிச்சம்பழம் சாறு எல்லாமே நெல்லிக்காயில் போய் சாந்துடும். ஓகே. இப்போது இந்த மஞ்சத்தூள், உப்பு, எலுமிச்சப்பழம் இதெல்லாம் போட்ட பிறகு எவ்வளோ நேரம் வந்து ஊறணும், இல்லை உடனே வேக வைக்கணுமா? நீங்கள் கார்த்தாலேயே வேணாலும் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம அவசரமாக பண்ணுறோம், அப்படியே புழிஞ்சு போடலாம். இதுக்குள்ளே தான் இருக்கும், இது ஒன்றும் இதாகாது. இது இப்படியே நம்ம நல்லா குளிக்க விடுறோம். இந்த மாதிரி பண்ணுறீங்க? ஆமாம், இதெல்லாம் ஒன்றாயிடும். நேரம் இருந்தால் இது மாதிரி ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு கூட நம்ம இதை இட்லி தட்டில் வச்சுக்கலாம். சரி, ஓகே. ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடுறோம், அவ்வளோதான். ஸோ அப்படி ஊற வைக்கிறவங்க வந்து காலையிலே போட்டு ஈவினியோட பண்ணலாம், பண்ணுறவங்க உடனே பண்ணலாம், உடனேயும் பண்ணலாம், உடனே வந்து போகும். ஸோ ஆப்ஷன் உங்களுக்கு கேள்வி கொடுத்துருக்கோம், உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதை பார்த்துக்கங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்து நம்ம தட்டில் வேக வைக்க போகிறோம். இட்லி சட்டில் தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ நம்ம அந்த நெல்லிக்காயை வைக்கிறோம். இப்போ இதில் ப்ளேஸ் பண்ணிடணும், அவ்வளோதான். அவ்வளோ. இப்போது இதை அவிச்சு தான் பண்ணணுமா? எண்ணெயில் போடலாம். இதை நம்ம தட்டினா கொட்டையும் சேர்ந்து இதில் உடஞ்சி போகும். ஒன்றும் இது வந்து கடினமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அருவாமனையில் வெட்ட முடியாது, ஒன்றும் கஷ்டமாக இருக்கும். ரெண்டாவது கத்தி அந்த இரும்பு பொருள் பட்டாலே இது கண்ணங்கரேர்னு போயிடும், கலர் மாறாது, கருத்து போயிடும். அதனால அவிச்சு நம்ம கட் பண்ணிக்கிறோம். இது வந்து உங்களுக்கு கலர் மாறாது, அதனால இது மாதிரி பண்ணிக்கிறேன். ரொம்ப அவைக்கணுங்கிறத சும்மா சூடு வந்தாலே போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் வச்சாச்சு. இது அப்படியே ஆவியில் வேக போகிறோம். எவ்வளோ நேரம் வேக போகிறோம்? ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும்.
அது தனியாக வந்துடும். ஆமாம், 5 நிமிஷம் வெந்தால் போதும். சரி, ஓகே. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிச்சு, ஒரு 5 நிமிஷம் வேகணும். ஆமாம், அதுக்கப்புறம் தான் எடுத்துட்டு நம்ம இதை தனியாக எடுத்துடலாம். இந்த நெல்லிக்காய் விதை தனியாக வந்துடும். ஓகே, எடுத்துட்டு நம்ம தாளிக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். இப்போ வேகட்டும். வெந்த பிறகு என்ன மாதிரி பக்குவத்தில் வந்து சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இது நல்லா உங்களுக்கு வெந்து போச்சு. அப்பா, ஆவி வந்துச்சு. இது கட் பண்ணியிருந்தோம்மா ஃபர்ஸ்ட்டு? கட் பண்ணலாம் இல்லை, நம்ம முழு நெல்லிக்காய் தான் அப்படியே அழகாக வெந்து போயிடும். முழு நெல்லிக்காய் போட்டாங்க, ஆனால் அது அப்படியே பொழந்து வந்துருக்கு. சரி, இதில் மாற்றிடலாமா? மாற்றிக்கலாம். ஓகே, டன். அப்பா, இங்கே ஒரு கொஞ்சம் லைட்டாக சூடு ஆறு இருக்கு. அப்படி ஒரு பக்கு பக்கா வருது. ஈஸியாக எடுத்துடலாம். பெஸ்ட் ஐடியா. அவ்வளோ நம்ம எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். இதுக்காக நம்ம ஒன்றும் ரொம்ப இது பண்ணவே தேவை கிடையாது. இங்கே பாருங்க, எடுத்தால் அது தன்னால் அப்படியே வந்துடும். சரி, ஓகே, டன். இதுக்கு பொடி ரெடி பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இது சூடு ஆறிட்டு அதுக்கப்புறம் அந்த உள்ள இருக்க விதையை மட்டும் எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி இந்த வெந்தயம் கடுகு வந்து தனித்தனியாக வறுக்கணுமா எப்படி? ஆமாம், கடுகு வந்து வறுக்கல, நம்ம கடுகு தாளிக்கு தான் போகிறோம். சரி, ஓகே. வெந்தயம் தனியாக வறுக்க போகிறோம், வரமிளகாய் தனியாக வறுக்க போகிறோம். ஓகே. பெருங்காயம் தனியாக வறுக்க போகிறோம். ஓகே. இந்த பெரும்பாலும் வந்து ஊறுகான்னு சொல்லும் போது வந்து அந்த கடுகு பொடி பண்ணி போடுவாங்க. அது ஒவ்வொரு ஊறுகாய்க்கு ஒவ்வொரு மாதிரி. ஆவக்காய், மாங்காய், அடமாங்காய், அது மாதிரி பண்ணி போடுறது. இதுக்கு வந்து தேவையில்லை. இதுக்கு நம்ம மேலே வெந்தய பொடி கொஞ்சமாக போட போகிறோம், அவ்வளோதான். சரி, ஓகே, டன் டன். ஒன்லி வெந்தயம் மட்டும் வறுத்து போடுறோம். போதும். கடுகு வந்து தாளிக்கு தான் போகிறோம். ஓகே. எல்லா ஊறுகாய்க்கு பண்ணுற மாதிரி இந்த ரெசிபி. ஆமாம் ஆமாம். இதுக்கு வந்து பெருங்காயம், வரமிளகாய், வெந்தயம், அதுதான் உங்களுக்கு. சரி, ஓகே, போட்டுடலாம். ஓகே. இது வறுக்கிற பக்கம் எப்படி நல்லா வறுக்கணுமா? நல்லா வறுக்கும். அதுவே கொஞ்சம் செவக்க வறுக்க போகிறோம். ஓகே. இப்போ வெந்தயம் சிவந்து போச்சு. வெந்தயம் நல்லா வறுத்துட்டோம். போட்ட உடனே எடுத்தாச்சு. ஆமாம், அது ரொம்ப கறினா கசந்து போகுமே. கருனாவும் கசந்தும் போகும். ஊறுகாயும் கலர் மாறிடும்ல. அதாவது ரொம்ப பவும் கலர் தான். அந்த வாசனை வரும்போது எடுத்துடணும். சரி, அவ்வளோதான். வறுத்தாதான் வாசனையே வரும் நமக்கு. இப்போ இதை வறுத்துட்டோம். எடுத்துட்டு அடுத்து பெருங்காயம், வரமிளகா வறுக்க போகிறோம். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்ற போகிறோம். ஓகே. போதுமா? போகிறோம். சரி, ஓகே. இப்போ பெருங்காயம் நம்ம வந்து முந்தி மாதிரியே பொரிக்க போகிறோம். இப்போ சரி, ஓகே. சூடாச்சா? அந்த இப்போ எண்ணெய் சூடாகுது. ஓகே. தூள் பெருங்காயத்தோட கட்டி பெருங்காயம் தான் வறுத்து போடுறீங்க. வாசனை தூக்கலாக இருக்கும். பெருங்காயத்தை பற்றி சொல்லவும் வேண்டாம், நம்மளுடைய உடம்புக்கும் நல்லது. எல்லா கிழங்காகட்டும், பூண்டாகட்டும், பருப்பாகட்டும், எது எடுத்தாலும் பெருங்காயம் சேர்க்கறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வீட்டில் கிழங்கு சாப்பிட்டா ஐயோ இடு பிடிச்சிது. இந்த பெருங்காயம் நீங்கள் எடுத்தீங்கன்னா உணவில், அன்றாட உணவில் எடுத்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் வராது. இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணும். ரைட்டுங்களா? கண்ட்ரோல் பண்ணோம். இப்போ பருப்பு வேக போடும்போது சில வீடுகளில் பூண்டு போடுறாங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் மண்டபத்தில் அப்படின்னாக்கா, பருப்பு வேக போடும்போது பெருங்காயத்தை போட்டுருவோம். ஓகே, ஓகே, ஓகே. பருப்புலேயே பிச்சு போட்டுருவோம். இந்த பெருங்காயம் வந்து நல்லா நமக்கு எண்ணெயில் போட்டு பொரிஞ்சிருச்சு. இப்போ அதையும் எடுத்து நம்ம தட்டில் போட்டுக்கிறோம். இப்போ மிளகாய் அடுத்தது. இப்போ அதே எண்ணெயில் அந்த மிளகாய் வறுக்கிறோம். ஏன்னா வெறும் சட்டியில் மிளகாய் வறுத்தோம்னா நெடி வரும். வெயில் காலம். லாஸ்ட் டைம் வந்து நீங்கள் பொடி பண்ணும்போது. ஆமாம், இது நல்லாவும் கொஞ்சம் வறுத்துட்டோம்னா பொடியும் நமக்கு இப்போ சீக்கிரம் ஆகிடும். ஓகே. வெயிலில் வந்து காய வச்சு நம்ம அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். பண்ணலாம். அப்படி இல்லை, நேரம் இல்லை, உடனே நீங்கள் பண்ணணுச்சுன்னா அந்த டைமில் ஒரு சின்ன கரண்டியில் எண்ணெய் ஊற்றி இது மாதிரி வறுத்துட்டு யூஸ் பண்ணுங்க. நெடி வராது. அதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. பகல் நேரம் வீட்டில் இருக்கிறோன்னா வெயிலில் காய வைப்பா. வேலைக்கு போயிட்டு வருவாலாம், திடீர்னு பண்ணோன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சரி, புரியுது. ஓகே. இப்போ இந்த காஞ்ச மிளகாய் வறுத்தாச்சு. இப்போ அதையும் நம்ம எடுக்க போகிறோம். அந்த தட்டிலே மாற்றிக்க போகிறோம். இப்போ இந்த மிளகாய் வறுத்த பிறகு உண்மையாகவே வறுத்து முடிச்ச பிறகு அந்த நெடி வந்து வேற அந்த வாசனை வந்து நமக்கு பிடிக்கும். நல்லா விஷயம் நல்லா இருக்கும். நார்மல் மிளகாவை வறுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நெடி அந்த அதுதான் நெடி. இது வந்து உங்களுக்கு சாப்பிட தோணும். கரெக்டான விஷயம் சொன்னீங்க.
ஏன்னா நீங்கள் வறுத்து முடிச்ச பிறகு உண்மையாக என் மனசில் பட்டது அதில் டக்குன்னு அவங்க சொல்லிட்டாங்க. உண்மைதான் அது. ஸோ இப்போது இந்த மிளகாவை இது எல்லாத்தையும் ஒன்றா போட அரைச்சிடமா? நம்ம அரைச்சிக்கலாம். தனித்தனியாக தான் அரைக்க போகிறேன். அரைச்சிக்கலாம். அதுக்குள்ளேயே நம்ம வந்து நெல்லிக்காய் ஊறாக்கி தாளிச்சிடலாம். சரி, ஓகே, தாளிச்சிடலாம். இது சூடு ஆறின பிறகு நான் எல்லாத்தையும் தனித்தனியாக அரைச்சி. ஆமாம், தனித்தனியாக தான் அரைக்கணும். நைஸான பக்குவத்தில். சரிங்களா? ஓகே. இப்போ தாளிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் கூடுதலாகவே நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறோம். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம கடுகு போட போகிறோம். கடுகு சூடான பிறகு. ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி ஊறுகாய்க்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் கூட இருக்குது நல்ல ரேட்டா? ஆமாம், ஊறுகாய்னாலே உங்களுக்கு எண்ணெய் தானே, கெட்டு போக அது நேரம் ஆக ஆக அது மேலே வந்துடும். ஊற ஊற மேலே மேலே வரும், மேலே. சரி, ஓகே. இந்த கடுகு தான். இப்போ நம்ம கடுகு போட போகிறோம். சரி, கொடுங்க கொடுங்க. வேறு அவ்வளோதான். கடுகு போட்ட பிறகு நம்ம இந்த கடுகு பொறிஞ்ச உடனே நம்ம நெல்லிக்காய் அதில் போட போகிறோம். இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் இந்த நெல்லிக்காய் நல்லா செட் ஆகும். அதுக்குள்ளேயே நம்ம பொடி போட்டுக்கலாம். ஓகே. இந்த நெல்லிக்காய் வந்து அதே டைமில் வந்து இங்கே வந்து நல்ல எண்ணெயில் விதை எடுத்த நெல்லிக்காய் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இது போட்டலாமா? அதை போட்டலாம். டக்குன்னு எடுத்துலாம். இந்த மாதிரி வெந்த நெல்லிக்காய் இருந்ததுன்னா 2 நிமிஷம் எடுத்துலாம். வீட்டில் இருக்கவங்க பெரியவங்களுக்கு தெரியும். பட் புதுசாக கிச்சனுக்கு வந்து ட்ரை பண்ணி கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க அப்போ அந்த டைமில் இந்த மாதிரி மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்க. கெட்டும் போகாது. இன்னொரு முக்கியமான விஷயம், இதிலே போட்டு நல்லா வதக்கணுமா? ஆமாம், இந்த எண்ணெயிலேயே இது நல்லா இதாகிடும். ஓகே. உடனே நம்ம சாப்பிடலாம். 2 நாள் ஊறணுங்கிறதெல்லாம் இல்லை. இந்த ஊறுகாயில் நம்ம உடனே சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இதுக்கப்புறம் நம்ம பொடி தான் போட போகிறோம். ஓகே, பொடி போடுறோம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். அவ்வளோதான். ஓகே. இப்போது இந்த காஞ்ச மிளகாவும் சூடு ஆறின பிறகு பொடியை அரைச்சி வச்சுருக்கோம். அதே டைமில் இந்த வெந்தயம், பெருங்காயம் இது எல்லாத்தையும் வந்து பொடியாக இப்போ அரைச்சி வச்சுருக்கோம். அதை நம்ம போடுறோம். இப்போ வந்து இது சூடு ஆறின பிறகு போடணுமா இல்லை உடனே போட்டலாமா? உடனே போடலாம். ஆனால் ஆற வச்சு நம்ம பேக் பண்ணிக்கலாம். ஆற வச்சு சூடு ஆறி தான் பண்ணுங்கிறதுல நம்ம உடனே அரைச்ச உடனே போட்டுடலாம். இப்போ பொடி போட்டலாமா? பொடி போடணும். அந்த பொடியை நம்ம பண்ணி போட போகிறோம். ஒரு துண்டு, சின்ன துண்டு வெல்லம் போட போகிறோம். வெள்ளை துண்டு. அது எப்போ போடணும்? வெல்லம் அது நம்ம எப்போ வேணாலும் போடலாம். இப்போ கூட போடலாம். அது நல்லா கரைஞ்சிரும். சரி, ஓகே. ஒரு சின்ன வெல்லம் போட்டுக்கலாம். இது வெல்லம் கொஞ்சம் கூடுதலாக போனால் கூட நல்லா இருக்கும். இந்த இடத்துல இந்த வெல்லம் சேர்க்கல, அந்த வெல்லம் சேர்க்கிறது அந்த டேஸ்டோட தன்மை எப்படி மாறும்? வெல்லம் எப்போவுமே பொதுவாகவே காரத்தை அடக்கும், ருசியை வந்து கூட்டி கொடுக்கும். வெல்லம் இந்த துவர்ப்பு நெல்லிக்காயில் இருக்கிற துவர்ப்பு எடுத்துரும். எல்லா ஊறுகாய்க்குமே ஒரு துண்டு வெல்லம் போடுற பழக்கம் தான். எலுமிச்சங்காயாக இருக்கட்டும், நார்த்தங்காய், கிடாரங்காய், மாங்காய், நீங்கள் எந்த தொக்கு வகைகள் எந்த ஊறுகாய் வகைகள் போட்டாலும் ஒரு துண்டு வெல்லம் அதில் போடலாம். அதாவது அந்த தோற்புத்தன்மை, அந்த புளிப்புத்தன்மையோ இல்லை அந்த தாளிப்போட அந்த ஃப்ளேவரோ இருக்கும்போது, அந்த வெல்லம் இருக்கும்போது இன்னொரு பீஸ் சாப்பிடலாமா சொல்லி நினைக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல அந்த வெல்லத்தோட அந்த ரோலே வந்து தெரியும். யார் சாப்பிட்டாலும் காரம் தெரியாது உங்களுக்கு. அவ்வளோ தூரம் காரம் தெரியாது. இது ஊற ஊற உங்களுக்கு நல்லா செட் ஆகிடும். நல்லாயிருக்கும். அதனால வெல்லம் போடுறது. அதனால தான் வந்து நிறைய சமையலில் வந்து ஒரு துண்டு வெல்லம் போடும். ரசம் போடும்போது கூட ரசத்தில் வெல்லம் போடுவாங்க. ஆமாம், சாம்பாரில் போடுவாங்க. ஏன்னா புளியே வந்து ஒவ்வொரு புளிக்கு புளி வித்தியாசம் இருக்குது. ஒரு புளி இனிப்பாக இருக்கும், ஒரு புளி ரொம்ப எரி புளிப்பாக இருக்கும். இதை நம்ம போடும்போது நம்ம எல்லாம் சமமாகிடும், பேலன்ஸ்டாக. சரி, ஓகே. இப்போ பொடி போட்டலாமா? ஆமாம். ஓகே. அந்த வெல்லமும் வந்து போட்ட பிறகு ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இந்தாங்க பொடி தாங்க. இப்போ இந்த வெந்தயம், பெருங்காயம் ரெண்டையும் நம்ம நைஸாக அரைச்சி கலந்துட்டோம். சரி, ஓகே. வறுத்தது. அடுத்தது வரமிளகாய் வந்து நம்ம வறுத்ததை நம்ம நைஸாக அரைச்சிருக்கோம். ஓகே, ஓகே. இப்போ வந்து இந்த நெல்லிக்காய் தாளித்து எல்லாம் முடிஞ்சுது. இனிமேல் நம்ம மறுபடியும் அடுப்பில் வச்சு கலர்னா இது காயெல்லாம் உடைய ஆரம்பிக்கும். அதனால் நம்ம இப்படியே இதை போட போகிறோம். அவ்வளோதான், இது முடிஞ்சது. இப்போ கடுகெல்லாம் தாளித்து எல்லாம் ஆச்சு. இப்போ இந்த பொடியே போட போகிறோம். ஸோ இப்போ வந்து அந்த பொடி போட்டாச்சு. அது பொடி, வெந்தயம் இது எல்லாமே போட்டாச்சு. எல்லாத்தையும் ஒன்றா போட்டலாம். அவ்வளோதான், இதுக்கு உண்டானது தானே. ஓகே. இதுக்கப்புறம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலக்கிறோம். ஓகே. உப்பு வந்து நம்ம முதல்ல நெல்லிக்காய்க்கு போட்டோம். சரி. இப்போ வந்து இதுக்கு இந்த பொடியெல்லாம் போட்டிருக்கிறதுனால உப்பு கொஞ்சம் தேவைப்படும். உப்பு வந்து இதில் நம்ம போடுறோம். சரி, ஓகே. சால்ட் உப்பு போடுறோம். ஆமாம், சால்ட் உப்பு போடலாம். உப்பு போகிறோம். சரி, ஓகே.
10 என்ன நாளைக்கு கிளம்புற மறுநாள் கூட நம்ம அதை வாயில் போட்டு பார்க்கலாம். பார்த்துட்டு உப்பு போடல என்ன போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் கொஞ்சம் தேவைப்படும். கடைசியாக பச்சை ஊற்றுறோம், என்ன காரணம்? வாசனை தான். வாசனை இந்த காரத்தை அடைக்கிறோம். ஓகே, சூடு பண்ணி ஊற்றினா பெஸ்ட்டா? எல்லாத்துக்குமே சூடு பண்ணி ஊற்ற முடியாது. சில வகைகளுக்கு நம்ம சூடு பண்ணி ஆற வச்சு ஊற்றுறோம், சிலதுக்கு நம்ம பச்சையாகவே ஊற்றிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். அடுப்பில் நான் பெரியவே வேணும். அந்த தாளிப்புல ஏன்னா காய் வந்து ரொம்ப உடைஞ்சு போயிடும், நம்ம இது பண்ண முடியாது. ஏன்னா எண்ணெயில் வேற வதக்கி இருக்கோம். அந்த தாளிப்புல அந்த நெல்லிக்காய், அதாவது கடுகோட அந்த நெல்லிக்காய் போட்டு 2 செகண்ட் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுட்டு இந்த பொடி எல்லாத்தையும் போடாச்சு. கடைசியாக தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் இந்த எண்ணெய், அவ்வளோதான். ஆனால் இன்னும் நேராக எண்ணெய் வெளியே வர ஆரம்பிக்கல. எண்ணெய் வெளியில் வர இதை பார்க்கும்போதே இப்போ ஒரு பீஸ் எடுத்து சாப்பிடணும், வாயில் சாப்பிட்டு போட்டு பார்க்கணும்னு தோணும். ரொம்ப ஈஸியான மெத்தடில் பண்ணலாம் நெல்லிக்காய் ஊறுகாய். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மெனக்கட்டு ரொம்ப பண்ணுறதுலாம் இல்லை. அவிக்கிறோம், அதை நல்லா வறுக்கிறோம், வறுத்து முடிச்சு பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் தாளிச்சிட்டு ஒன்றா கொட்டி மிக்ஸ் பண்ண வேண்டியதான். இப்போ இந்த மாதிரி பண்ண கடையில் நிறைய வாங்கி பாக்கெட்டோட வச்சு நம்ம அதை வீணாக்கி பண்ணுறதுக்கு இப்போ ஊறுகாய்னா ஒரு 10 மிளகாய் அப்பக்கப்போ நம்ம அரைச்சி அப்பக்கப்போ போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி பண்ணி முடிச்ச பிறகு இதை எப்படி பத்திரம் பண்ணி வைக்கணும், அதான் முக்கியமான விஷயம். ஏன்னா கஷ்டப்பட்டு பொருள் காசு கொடுத்து கடையில் வாங்கி செஞ்சு ருசியாக இருந்து அது சரியா அதை வச்சு 1 மாதம் 2 மாதம் நம்ம உபயோகப்படுத்தினாதான் நமக்கு மனசு நல்லா இருக்கும், போட்டு வீணாக்கப்படாது இல்லையா. இப்போ இதை நல்லா அப்படியே மூடி வச்சிட வேண்டியதுதான். இதை அப்படியே மூடி வச்சுட்டோம்னா காலையிலக்குள்ளே இது எல்லாம் நல்லா ஊறி இதாகிடும், நல்லா ஆறி போயிடும். அதுக்கு பிற்பாடு கண்ணாடி பாட்டில், ஜாடி இல்லை சம்மடம், உங்களுக்கு எந்த பாத்திரம் இருக்கோ அதை ஈய பாத்திரத்துலலாம் வைக்க மாட்டோம், நம்ம அது மாதிரி ஸ்டோர் பண்ணுற பாத்திரத்தில் பண்ணி தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு வெயிலில் வச்சு, ஆமாம் வெயிலில் வச்சு இப்போ அதை நல்லா ஈரப்பதம் இல்லாமல் இதை போட்டு வச்சுட்டோம்னா ஒரு 10 நாளைக்கு இருக்கோ, ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு தடவை நம்ம கலரி மூடி வச்சுட்டோம்னா இது ஒன்றுமே ஆகாது, 6 மாதம் வரையில் இருக்கும். ஒரு 2 பீஸ் போடுங்க அப்படியே சைடில் டேஸ்டிங் பார்க்கலாம். இன்னும் 2 பீஸ் போடலாமே, கம்மியாக தருவீங்க வியாபாரத்துக்கா? இல்லை இல்லை, இந்த ஊறுகாய் பார்த்தீங்கன்னா இது கையில் எடுக்கும்போது அப்படியே இந்த நல்லா சாஃப்டாக அப்படியே பஞ்சு மாதிரி அப்படியே மசிஞ்சு போகுது, நல்லா வெந்திருக்கு. தேவைப்பட்டால் நம்ம உப்பு போட்டுக்கலாம், வேணும்னா போட்டுக்கலாம். உப்பு என்னை பொறுத்த வரைக்கும் தேவைப்படும், நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஆனால் காரம் இருக்குது, அந்த தோற்போட தன்மை லைட்டாக எடுத்துருது இருக்கும், அது நெல்லிக்காயில் அது இயற்கையான குணமே. பட் நைஸ், நம்ம இப்பயே கூட கொஞ்சம் போட்டுடலாம், போட்டுடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடலாம். ஆமாம், ஏன்னா நேரம் ஆக ஆக அது உப்பு இழுக்க உங்களுக்கு உப்பு போகாமல் போகும். நாக்கு ஊறுது, சாப்பிடணும் போல இருக்கணும் ஒரு வீசு. இது அப்படியே ஆற நல்லா அந்த பாத்திரத்தில் ஒட்டாது, லேகியம் மாதிரி நல்லா வந்துடும். ஓகே, உப்பு போட்டு பிறகு பார்க்கலாம், ஒரு பீஸ் போடலாமா? போடலாம். அது சின்ன துண்டாக இருக்குது, அப்படியே அந்த ஊறுகாய் சாப்பிட்றவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த உப்பு போட்ட உடனே தான் இப்போதான் இன்னும் டேஸ்ட் நல்லா தெரியுது. நாளைக்கு இன்னும் போடலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். பட் காரம் தெரியல எனக்கு, தெரியாது. உப்பு போட்ட பிறகு சுத்தமாக காரம் தெரியல, இன்னும் ஊற காரத்தன்மை கம்மியாக. ஆமாம், கம்மியாயிடும், வெள்ளம் அதில் ஏறிக்கும். நைஸ், லைட்டாக அந்த தோற்பு தன்மை இருக்கு. உப்பு வந்த பிறகு ஃபர்ஸ்ட் சாப்பிட்டதோட இப்போ நல்லா இருக்கு, வெரி நைஸ். வெள்ளம் வந்து உங்களுக்கு கரைய ஆரம்பிச்சா நல்லா இருக்கும். எடுத்து வச்ச கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கலாம், வேணுங்கிறது சின்ன சின்ன கப்பில் எடுத்து வச்சு பண்ணிக்கலாம். சரி, ஓகே. எனக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த நெல்லிக்காயோட இந்த தேன் போட்டு சமைச்சு வைப்பாங்கல்ல, அது உங்களுக்கு தெரியும்ல, தேன் நெல்லிக்காய் போடலாம், அது சொல்லி கொடுங்க. அடுத்த தேன் நெல்லிக்காய் போடலாம். இருக்குல்ல தி பெஸ்ட் தேன் நெல்லிக்காய், நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு உடம்பு சத்து கொடுக்கறது வந்து அது. ஆமாம், கண்டிப்பாக அது வந்து நம்ம முழுசா இது பண்ணி உள்ளே போடுறது, தேன்லேயே போட்டு வைக்கிறது. நம்ம அடுத்த ரெசிபி அதை பண்ணலாம். கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். ஒரு அருமையான ஒரு நெல்லிக்காய் ஊறுகாய் எங்களுக்கு எப்படி பண்ண சொல்லி கொடுத்தீங்க. தேங்க்யூங்க. உங்களோட ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுங்க. நெல்லிக்காய் இப்போ சீசன் தான், எல்லா இடத்துலையும் கிடைக்காது. நீங்கள் வாங்கி ஊறுகாய் வீட்டில் போடுங்க, இந்த இப்போ போட்டிருக்க மாதிரி போடுங்க. அளவு கம்மியாக வேணால் கம்மியாக போட்டுக்கோங்க, இன்னும் நிறைய போட்டு வச்சுக்கணுன்னா போட்டு எல்லாருக்கும் கொடுக்க வச்சுக்கலாம். அப்படி முடியலன்னா நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்க, நாங்கள் நெல்லிக்காய் ஊறுகாய் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் போட்டு தரோம். எங்களுக்கு வந்து திருச்சியில் இருக்கோம், பெரியாண்டவர் கேட்ரிங் சர்வீஸ், சோமரசம்பேட்டை, 9443203742.
இந்த நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணால் கால் பண்ணலாம். எது தேவைனாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள், நாங்கள் உடனே உங்களுக்கு ரெடி பண்ணி தருவோம். ஊறுகாய் மட்டும் இல்லை, இவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது பொடி வகைகள், பலகாரங்கள், இல்லை வேறு எதனா ஃபங்க்ஷன் எதனா வேணால் எல்லாமே பண்ணுவாங்க. உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணி தருவாங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்து மாமிக்கு வந்து ஏகப்பட்ட பேர் நிறைய இப்போ ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க, ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஃபீட்பேக்கும் கொடுங்க, வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நல்ல ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆமாம், ட்ரை பண்ணி பார்க்கணும், நீங்கள் பண்ணி பார்க்கணும், எல்லாரும் பண்ணணும். நீங்கள் சொல்லி கொடுத்த ரெசிபி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஆமாம், அது மாதிரி நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க, நான் எல்லாம் பண்ணினோம், சரியா ரொம்ப நல்லா வருது, கரெக்டாக வருது, அளவு கரெக்டாக போட்டோம். எப்படி இருக்கும் அப்போ டைமில்? அப்படிமா இல்லை, நல்லா சந்தோஷமாக இருக்கும். அதுதான் விஷயம். தேங்க்யூ மாமி, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ மாமியோட யூடியூப் சேனலில் இருக்குது தங்கம் மாமி சமையல். நீங்கள் கண்டிப்பாக அதோட லிங்க் நான் தரேன், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி இருந்துக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.